நம்ம சத்யாவின் குலு குலு ஏசி ஆஃபர். எல்லா பிராண்டட் ஏசி ஒரே இடத்துல. இப்போ சத்யால ஏசி வாங்கினா ரூபாய் 6000 மதிப்புள்ள 4 சேர்ஸ் ஃப்ரீயா தராங்க. உங்கள் சத்யா. வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று தமிழ்நாடு அளவில் ஒரு முக்கியமான அரசியல் நகர்வும் தேசிய அளவில் மிக முக்கியமான இன்னொரு நகர்வும் இன்றைக்கு விவாதமாக இருக்கிறது. அதைத்தான் இன்றைய டிஜிட்டல் திணையிலே பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டிலே குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் சசிகலா அவர்களுக்கும் இடையிலே ஏற்பட்டிருந்த கசப்புணர்வும் இடைவெளியும் நாம் எல்லாரும் அறிந்ததுதான். இந்த நிலையில் இவர்கள் இருவரும் மீண்டும் இணைகிறார்களா, மீண்டும் இவர்கள் இருவரிடையேயும் சமரசமும் சமாதானமும் நிலவப் போகிறதா என்பதற்கு இன்று எடப்பாடி அளித்த ஒரு பேட்டியே அச்சாரமாகி இருக்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுகவின் இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களில் பெரிய பெரிய படங்களை வைத்துக்கொண்டு அவர் வாக்கு கேட்கிறார். அதில் எடப்பாடி பழனிசாமி சசிகலா அவர்களின் கால்களிலே தவழ்ந்து விழுந்த அந்த புகைப்படத்தையும் வைத்துக்கொண்டு இது மாதிரி நாங்கள் அடிமை இல்லை, ஃபஸ்ட்டு சசிகலாவுக்கு அடிமையாக இருந்தார், அப்புறம் பாஜக அடிமையாக இருந்தார், ஆனால் நாங்கள் அதுபோல் திமுக யாருக்கும் அடிமை இல்லை என்றெல்லாம் உதயநிதி எடப்பாடி பழனிசாமி அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்தார். இன்று இது குறித்து செய்தியாளர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஏன் அவங்க காலில் விழுந்ததில் என்ன தப்பு, நான் என்ன 3வது மனிதர் காலில் விழுந்தேன், வயசில் பெரியவங்க காலில் விழுந்து ஆசி வாங்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, நான் ஒன்றும் மோடியை இங்கே எதிர்த்து வீரவசனம் பேசிவிட்டு அங்கே சென்று சரணாகதி அடைகிற ஆள் இல்லை என்று உதயநிதிக்கு பதில் சொல்வது போல சசிகலா அவர்கள் 3வது ஆள் இல்லை, அவர் வயதில் பெரியவர், அதனால் அவரிடம் ஆசி வாங்கினேன் என்று எடப்பாடி பழனிசாமி இன்று கருத்து வெளியிட்டுள்ளார். இதுதான் அதிமுகவுக்குள் இன்னைக்கு பெரிய டிபேட் ஆயிருக்கு. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, சசிகலா 2017ஆம் ஆண்டு தனக்கு உச்சநீதிமன்றத்தால் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையிலே எடப்பாடி பழனிசாமியை அவசரமாக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க ஏற்பாடுகள் செய்துவிட்டு சிறைக்கு செல்கிறார். பெங்களூருவில் இருக்கிற சிறைக்கு செல்கிறார். அதற்கு பிறகு டிடிவி தினகரனுக்கும் எடப்பாடிக்குமான முரண்பாடுகள் அவை வெடித்து டிடிவி வெளியேற்றப்படுகிறார். அதன் பிறகு ஏற்கனவே வெளியே சென்றிருந்த ஓ பன்னீர்செல்வம் பாஜகவின் ஏற்பாட்டின் பேரில் மீண்டும் எடப்பாடியோடு ஒன்று சேர்கிறார். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது 2021இல் சசிகலா தண்டனை காலம் முடிந்து வெளியே வருகிறார். அப்போது அவர் அரசியல் ரீதியான முக்கியமான ஒரு முடிவை எடுப்பார் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் 2021 தேர்தலை ஒரு அறிக்கையோடு கடந்து விடுகிறார். அது அக்காவின் ஜெயலலிதாவுடைய கொள்கைக்கு அவருடைய கட்சிக்கு எதிராக என்னுடைய நிலைப்பாடு இருக்காது என்று சொல்லி அவர் அந்த தேர்தலை அமைதியாக கடந்து விடுகிறார். இன்னொன்று, டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று கட்சி நடத்துவதையும் சசிகலா விரும்பவில்லை. அதனால் அந்த கட்சியை கலைக்க சொல்கிறார். ஆனால் டிடிவி அதை ஏற்க மறுக்கிறார். இதெல்லாம் இந்த கேப்பில் நடந்த விஷயங்கள் தான். இந்த நிலையில்தான் வருகிற மக்களவை தேர்தலுக்காக ஏற்கனவே செப்டம்பர் மாதம் அதிமுக பாஜக கூட்டணி முறிந்துவிட்டது என்று எடப்பாடி அறிவித்த பிறகு அவரிடம் ஒரு பக்கம் சமாதானம் பேசி கொண்டிருந்தாலும் பாஜக தரப்பு சசிகலாவையும் அணுகியது. கிட்டத்தட்ட என்ன அவங்க பேரம் பேசியிருக்காங்கன்னா, 20 சீட்டு நீங்கள் எடுத்துங்க, 20 சீட்டு நாங்கள் எடுத்துக்கிறோம், அதிமுகவை உங்களிடம் ஒப்படைக்கிறோம், இந்த கூட்டணிக்கு நீங்கள் தான் உத்தரவாதம் அளிக்க வேண்டும், அதிமுக ஏற்கனவே நீங்கள் போட்ட சிவில் வழக்குகள்லாம் இன்னும் பெண்டிங்கில் இருக்கிறது, எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் இடையிலான வழக்குகளும் இருக்கிறது, இதெல்லாம் தேர்தல் ஆணையம் இருப்பதால் இதையெல்லாம் சமாளித்து மீண்டும் சசிகலாவையே அதிமுகவின் பொது செயலாளராக ஆக்கலாம். அதற்கு இந்த 20-20 அதாவது 50-50 20-20 சீட்டு 50-50% இந்த வகையிலே சசிகலாவிடம் ஒரு பேரம் பேசப்பட்டதாகவும், ஆனால் அப்போது சசிகலா அதற்கு முழுமையாக எதையும் உடன்படவில்லை என்றும் சசிகலா தரப்பிலிருந்து தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் தான் அவர்கள் அடுத்தது டிடிவி ஓபிஎஸ் இவங்க எல்லாரையும் கூட்டி இன்றைக்கி பாஜக ஒரு அணியாக இருக்கிறது. இந்த நிலையில் வைத்திலிங்கம் தன்னுடைய இல்ல திருமணத்துக்கு அழைத்த போது கூட சசிகலா என்ன சொன்னார் என்றால், டிடிவியும் ஓபிஎஸும் இருக்கிற இடத்துக்கு நான் வந்தால் நான் இவங்களோட ஆளுன்னு ஆயிடாதா, நான் அதிமுகவுக்கு பொதுவான ஒரு நபர், அதனால் நீங்கள் இருவர் மட்டும் இருக்கும் இடத்துக்கு
நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு வைத்தியலிங்கத்துடைய இல்லத்துக்கு சென்று தனிப்பட்ட முறையிலே வாழ்த்து தெரிவித்து விட்டு வந்தார். இந்த நிலையில் இந்த மக்களவைத் தேர்தலில் பாஜகவின் பேரத்துக்கு பணியாதவர்கள் என்றால், அதாவது அதிமுக கூடாரத்தில் ஒன்று சசிகலா, இன்னொன்று எடப்பாடி என்கிற வகையில் ஒரு பேச்சு அங்கே அதிமுக வட்டாரத்திலே இருந்தது. டிடிவியும் ஓபிஎஸும் பாரதிய ஜனதா கட்சியோடு உடன்பாடு ஏற்பட்டு இப்போது அங்கே கூட்டணியில் இருக்கிறார்கள். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி ஒரு தனிப்பட்ட முறையிலே ஒரு சர்வே எடுக்கிறார். தமிழ்நாடு ஃபுல்லாக அதிமுகவுக்கு எப்படி இருக்குது, எவ்வளவு இடம் கிடைக்கும், எத்தனையாவது இடம் கிடைக்கும், எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது என்பதையெல்லாம் கணித்து தரும்படி ஒரு சர்வே எடுக்கிறாரு. அதில் வந்த ரிசல்ட்டு தென் மாவட்டத்தில் அதிமுக மிக மிக பாதிக்கப்படும். அது 2021 சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸும் இபிஎஸும் ஒன்றாகத்தான் இருந்தார்கள். அப்போது டிடிவி சசிகலாவுடைய அவருடைய ஆதரவாளருடைய எதிர்ப்பு அதிமுகவை மிக கடுமையாக பாதித்தது. இப்போது டிடிவி ஓபிஎஸும் இணைந்து பாரதிய ஜனதா அணிக்கு சென்று விட்டார். சசிகலா இன்னும் எந்த நிலைப்பாடும் எடுக்காமல் அமைதியாக இருக்கிறார். இந்த நிலையில் தென் மாவட்டங்களில் அதிமுகவுக்கு செல்வாக்கு மிக சரிந்திருப்பதாகவும், இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் முக்குளத்து மக்களிடையே அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது கடுமையான கோபம் இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி எடுத்த சர்வேயிலேயே அவருக்கு தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் உதயநிதியின் இந்த விமர்சனத்தை பயன்படுத்தி, அவர் படம் காட்டி விமர்சனம் செய்கிறார் இல்லையா, அதை பயன்படுத்தி சசிகலாவுக்கு நான் எதிரி அல்ல, அவர் மூன்றாவது மனிதர் அல்ல, அவர் மூன்றாவது மனிதர் அல்ல என்றால் அவர் அதிமுகவுக்கு மூன்றாவது மனிதர் அல்ல என்றுதான் அர்த்தம். ஏனென்றால் சொல்வது தனிப்பட்ட நபர் எடப்பாடி பழனிசாமி அல்ல, சொல்வது அதிமுகவின் பொதுச் செயலாளர். அதனால் இன்றைய நிலையில் அந்த ஸ்தானத்தில் இருந்து அவர் சொல்லும்போது அதிமுகவுக்கு சசிகலா மூன்றாவது நபர் அல்ல என்றுதான் இதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்று சசிகலா பக்கம் தெரிவிக்கிறார்கள். நாம் அதிமுக தரப்பிலே இது பற்றி விசாரித்த போது அந்த சர்வேயின் அடிப்படையில் தென் மாவட்டத்தில் முக்குளத்து மக்களால் தான் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த சசிகலா ஃபேக்டரை தனக்கு சாதகமாக எடப்பாடி பயன்படுத்திக் கொள்கிறார். ஏனென்றால் ஏற்கனவே சூரியனை பார்த்து ஏதோ குறைத்ததாம் என்று ஒரு அன்பார்லிமெண்டரி வார்த்தையை சொல்லித்தான் சசிகலாவை விமர்சித்தார் இதே எடப்பாடி பழனிசாமி. இன்று சசிகலா மூன்றாவது மனிதர் அல்ல, அவரின் காலில் விழுந்து ஆசி வாங்கியதில் எந்த தவறும் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பதன் காரணம் தென் மாவட்டத்தில் முக்குளத்து மக்களுடைய ஒட்டுமொத்த எதிர்ப்புக்கும் ஆளாகிவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த ஃபேக்டரை எடப்பாடி கையில் எடுத்திருக்கிறார் என்கிறார்கள். இதே சமயம் நாம் சசிகலா தரப்பிடம் இது பற்றி விசாரிக்கும் போது, நாங்கள் 2 நாள் முன்பு கூட சசிகலா அம்மையாரை சந்தித்து பேசினோம். அப்போது அவர் எங்களுக்கு என்ன சொன்னார் என்றால், இந்த தேர்தலை உட்காந்து வேடிக்கை பாருங்க, திமுக 40க்கு 40 வெற்றி பெறும், அதிமுக கிட்டத்தட்ட 20 இடங்களுக்கு மேல் டெபாசிட் இழப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு மிக படுதோல்வியை அதிமுக இந்த தேர்தலில் சந்திக்க நேரிடும். அதன் பிறகு 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் வெற்றியை மையமாக வைத்து இந்த 2024 தேர்தலுக்கு பிறகு அதிமுக ஒன்றிணையும், இதன் நம்புங்க என்று ஒரு 2 நாட்களுக்கு முன்பு கூட தன்னை சந்தித்த அதிமுக தனது ஆதரவாளர்களிடம் சசிகலா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்று அவர்கள் தரப்பிலே கூறுகிறார்கள். இதுதான் இந்த பக்கம் அதிமுகவிலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். இன்னொன்று தேசிய அளவில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், காங்கிரஸ் கட்சி இந்த மக்களவை தேர்தலில் ஒரு பைசாவை கூட செலவு செய்ய முடியாத, அதாவது அதிகாரப்பூர்வமாக கட்சி பணத்தை எடுத்து செலவு பண்ண முடியாத அளவுக்கு மோடி காங்கிரஸை கிட்டத்தட்ட முடக்கிவிட்டார் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் அதாவது 2017-18 கடந்த 4-5 நிதியாண்டுகளாக உரிய வருமான வரி கட்டவில்லை, உரிய வருமான வரி கணக்குகளை சமர்ப்பிக்கவில்லை என்று சொல்லி 1700 கோடி ரூபாய்க்கு அபராதம் விதித்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வருமான வரித்துறை. சில நாட்களுக்கு முன்புதான் காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்குகளை ஃப்ரீஸ் பண்ணி 135 கோடி ரூபாயை எடுத்தார்கள். அப்போ சோனியா காந்தி அம்மையார் என்ன சொன்னார் என்றால், ரயில் டிக்கெட் எடுப்பதற்கு கூட காங்கிரஸ் கட்சியிடம் இப்போது வசதி இல்லை என்று சோனியாவே சொன்னார். இந்த நிலையில் இப்போது 1700 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாகவும், அதில் ஏற்கனவே வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சி இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது, தேர்தலுக்கு செலவு செய்ய போதா,
இல்லை இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டோட இந்த 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 சவால்களை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதா என்பதில் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறது என்கிறார்கள். 2016ஆம் ஆண்டு இதே போல் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை தடை செய்தார் அப்போதைய பிரதமர் மோடி. அப்போதும் 2019 தேர்தலில் காங்கிரஸ் கட்சி செலவுக்கு திண்டாட வேண்டும் என்பதற்காகவே அந்த முடிவு எடுக்கப்பட்டது என்பதுதான் காங்கிரஸ் கட்சி இன்று வரை சொல்லும் விஷயம். அதே போல இப்போது இந்த தேர்தல் நடைமுறைகள் தொடங்கிவிட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சியின் கஜானாவை ஒட்டுமொத்தமாக சுரண்டி எடுப்பதுதான் மோடியின் நோக்கம் என்கிறார்கள். இது ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சிக்கு சட்ட ரீதியான நடைமுறை ரீதியான சிக்கலை ஏற்படுத்தியிருந்தாலும் இது செய்தியாக வெளியே செல்லும்போது காங்கிரஸ் கட்சி மீது ஒரு அனுதாபம் வராதா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் அந்த கட்சியில் இருக்கிறது. ஆனால் இப்போது முக்கியமான என்ன விஷயம் என்றால், காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் தங்களுடைய சொந்த பணத்தை எடுத்து செலவு செய்வார்களா என்ற நிலை இப்போது ஏற்பட்டிருக்கிறது. அப்படி செலவு செய்தால் காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலை முழுமையாக எதிர்கொள்வதற்கு அந்த கட்சிக்கு உதவியாக இருக்கும். ஆனால் காங்கிரஸ் கட்சியின் அதிகாரப்பூர்வமான அக்கவுண்டுகள் முடக்கப்பட்டிருக்கிற நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த முன்னோடிகள் பண திமிங்கிலங்கள் அங்கே ஏகப்பட்ட பேர் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் சொந்த கஜானாவை திறப்பார்களா என்பது அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு விவாதமாக எழுந்திருக்கிறது. இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.